இது பிரைவேட் ஸ்கிரீனிங் தான் சார். This is not private screening. மீடியா நாங்க இன்வைட் பண்ண ஆட்கள் தான் சார் வந்திருக்காங்க. இல்ல சார், மீடியாவை கூப்பிட்டாலே it is a public screening, it is not a private screening. இது சம்பந்தமா நான் வந்து இன்னைக்கு வந்து சென்சார் பண்ண ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் கமிஷனர் ஆபீஸ்ல ஃபைல் பண்ணிருக்கேன். This is an offense sir. ஏன்னா நீங்க ஒருத்தர் இந்த மாதிரி பண்றதுனால தான் it continues. ஒரு 10 நாளைக்கு மேல இல்ல சார், அதான் சொல்றேன் சார். நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிடிக்குது இல்ல சார், ஏன் அப்படி போடுறீங்க? பைரின்னு ஒரு படம் அப்படிதான் அன்சென்சார்ட் வெர்ஷன்ல போறாங்க. அவ்வளவு 50 லாங்குவேஜஸ் லேடிஸ் உட்கார்ந்து பாக்குறாங்க. இல்ல சார், அதான் சார், இது பிரைவேட் ஸ்கிரீனிங் சார். இப்போ this is not private screening sir, correct yourself. நாங்க தான் சார் இன்வைட் பண்ணிருக்கோம். நீங்க இன்வைட் பண்ணீங்க கூட பப்ளிக் இன்வைட் பண்ணீங்கன்னா கூட அது பிரைவேட் ஸ்கிரீனிங் ஆகுமா சார்? இல்ல சார், பிரைவேட் ஸ்கிரீனிங் இல்ல சார், நாங்க இன்வைட் பண்ணி ஒரு பர்టిక్యులர் குரூப் ஆஃப் பீப்பிள் போடுறது எப்படி சார் பப்ளிக் ஸ்கிரீனிங் wrong. நீங்க அங்க வந்து wrongன்ற அதாவது கரெக்ட் ஒரு மிஸ்டேக்ன்ற சார். it is not a private screening, it is a public screening. இல்ல யூடியூப்ல அப்ப நீங்க ஜர்னலிஸ்ட் தானே, நீங்க கேக்குற கேள்வி தப்பு. சென்சார்ட் வெர்ஷன்னா என்னன்னா ஏ சர்டிபிகேட்ல வந்து இந்த ஆபாச வார்த்தைகளோட இன்னைக்கு ஏ சர்டிபிகேட் இவ்வளவு ஃபுல்லா கொடுமா, அதை தான் நான் பொதுவிலே கேட்ட அவர்கிட்ட. நாங்க அன்சென்சார்டு சார், இது நாங்க சென்சார்ட் வெர்ஷன் போடலன்னாங்க. நான் இது சம்பந்தமா இவங்க கிட்ட சென்சார் ஆஃபீஸர் கிட்ட கேட்டேன். ஒரு பீப்பு கிடையாது, எதுவுமே இல்லாம தான் இவங்க போட்டுருக்காங்க. இது போட்டது சட்டப்படி தப்பு. அவங்க சொல்றது என்னன்னா பிரைவேட் ஸ்கிரீனிங். நம்ம மீடியாவை கூப்பிட்டாலே இட் இஸ் அ பப்ளிக் ஸ்கிரீனிங், அது பிரைவேட் ஸ்கிரீனிங்கே கிடையாது. இது 100% இந்த தயாரிப்பு நிறுவனம் செய்த ஒரு பெரிய தவறு. இது இந்த மாதிரி பப்ளிக் ஸ்கிரீனிங் பண்ணக்கூடாது. கண்டிப்பா அந்த யூடியூப்ல இருங்க, நீங்க சொல்லுங்க. யூடியூப்ல போறதே வந்து 5 லட்சம் பேர் பாக்குறாங்க, குவாலிட்டி பாக்குறாங்க. அவங்களே வந்து அப்ரூவ் பண்ணி தான் வந்து போடுவாங்க. ஏன்னா நிறைய கம்பெனி வாங்குவாங்க, அவங்களே வந்து எடுத்து பண்ணி முடிச்சிருவாங்க. அதுல வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்றீங்க, நீங்க கேஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க, எல்லாமே ஓகே தான். தனிப்பட்ட விருப்பத்தை தாண்டி நீங்க ஒரு வேற ஏதோ ஒரு ஆதாயத்தால போறீங்க போல இருக்கு. யார் ஆதாயம்? என்ன ஆதாயம்? யார்? எனக்கு யாருமே தெரியாது. ஆதாயம் மீன் வந்து மக்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல வரீங்க. சரிங்களா? கரெக்டா சொல்லுங்கன்றேன். கரெக்டா தான் சொல்லிருக்கேன். அப்ப நீங்க வந்து சோசியல் மீடியால இல்லன்னு நினைக்கிறேன். நீங்க போயிட்டு சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண அன்னைக்கு ட்வீட் பண்ணாங்க பாருங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். இமீடியட்டா அடுத்த செகண்டே நான் பார்த்துட்டு இது தவறானது, இது எப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அந்த செகண்டே சிபிஎஃப்சிக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் அப்பயே கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில வந்து வாட்ஸ்அப்ல வந்து போலீஸ் கமிஷனருக்கும் அனுப்பிச்சிருக்கேன். அதே சமயத்துல வந்து சிபிஎஃப்சி ஆஃபீஸருக்கும் அனுப்பிச்சிருக்கேன். சிபிஎஃப்சி ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து சோசியல் மீடியாவை யூடியூப் எங்க சிபிஎஃப்சி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க கண்ட்ரோல் ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் படம் வெளியில வரும்போது நாங்க ரொம்ப கவனமா இருந்து இதுல அந்த மாதிரி தவறு நடக்காம இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார். அந்த மெசேஜ் கிட்ட ஆதாரமா இருக்கு, வேணும்னா நான் காட்டுறேன். இது சம்பந்தமா எனக்கு இமெயில் கம்ப்ளைண்ட்டும் நான் போட்டிருக்கேன். இது இந்த படம் இல்ல, இந்த மாதிரி படங்களை விடுறதோடு தான். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீங்களும் படம் பார்த்துருப்பீங்க. பைரின், ஒரு நிமிஷம் இருங்க. பைரின்னு ஒரு படம் போட்டாங்க. அந்த பைரின்னு ஒரு படத்துக்கு வந்து போட்ட போது அங்க வந்து அன்சென்சார்ட் வெர்ஷன் தான் இருக்கு. நான் அன்னைக்கு இமீடியட்டா ட்வீட் போட்டேன். அப்புறம் ப்ரொடியூசர் வந்து தலையை பிச்சுக்கிறாங்க. ஏன்னா ஐயோ சாரி சார் நான் சொன்னேன் இது தவறுங்க. அப்புறம் அவங்க தவறை உணர்ந்தாங்க. ஓ பிரைவேட் ஸ்கிரீனிங் கிடையாது சார், இது மீடியாவை கூப்பிட்டு போட்ட தவறு தான், இனி வருங்காலத்தில் நம்ம பண்ண மாட்டோம். பட் இது வந்து தொடர்ந்து வந்துனே இருக்குது. இப்படி தொடர்ந்து வர்றது வந்து தட்டி கேட்கறது பொறுப்புள்ள ஒரு பத்திரிகையாளருடைய கடமை. அதை தான் நான் செஞ்சிருக்கிறேன். அது நீங்களும் விருப்பப்பட்ட, இப்ப நானும் பத்திரிகையாளர் சந்திப்பில் இருந்தேன். நீங்களும் 10 கேள்வி அவர்கிட்ட கேட்டீங்க. இதே குரல் டிவி மோகனான நீங்களே கேள்வி கேட்டீங்க. அதை நானும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் உங்களுக்கு எப்படி அங்க இந்த கேள்வி கேட்டு இங்க வந்து இந்த கேள்வி கேட்கறீங்கன்றத எனக்கு தெரியல. அந்த இடத்துல வந்து பப்ளிக் ஒரு விஷயமா நான் கேட்கிறேன் சார். சரிங்களா? அந்த இடத்துல வந்து ஒரு குழந்தை பாக்குறா, ஒரு பப்ளிக் வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல வந்து நான் ஒரு பப்ளிக்கா வந்து இந்த மாதிரி வந்து தப்பு சார் நான் கேட்கிறேன். இப்போ நீங்க ஒரு ஒற்றந்துறையே நீங்க இருக்கீங்க, ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க இருக்கீங்க. நீங்க சொல்ற விஷயம் வந்து நீங்க எத்தனையோ வந்து 1000 படங்கள் பார்த்திருப்பீங்க. இதுல வந்து நீங்க மாறுபட்ட கருத்து இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பா எனக்கு இல்ல சார், பாக்குற எல்லாருக்குமே மாறுபட்ட கருத்து இருக்கும். உங்களுக்கு இதுல வந்து மாறுபட்ட கருத்து ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ப்ரொடியூசர் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, டைரக்டர் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. நீங்க கலெக்ஷன் பேசும்போது பார்த்திருப்பீங்க. கலெக்ஷன் வந்து என்கிட்ட எங்க ஜேர்னல் சொன்னாங்க, நான் மத்த இடத்துல பார்க்கணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து நீங்க சொல்ற விஷயம் வந்து நான் கேஸ் கொடுத்துருவேன். இப்போ நீங்க பைரி படத்துலயும் நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. ஆமா, பைரி படத்துலயும் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த படத்துலயும் வந்து உங்க டைரக்டர் வந்து உங்ககிட்ட வந்து தெளிவான ஒரு விளக்கம் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு சொல்லுங்க. இல்ல என்ன சொன்னாரு சொல்லுங்க, விளக்கம் என்ன சொன்னாரு சொல்லுங்க. நீங்க வந்து படத்தை பாருங்க சார், படத்தை பார்த்து எல்லாம் கேளுங்க. படத்தை பார்க்கறத படத்தை இல்ல சார். ஏன் இன்னைக்கு அன்சென்சார்ட் வெர்ஷன் பப்ளிக் எக்ஸிபிஷன் போட்டீங்க, ஆபாச வார்த்தைகள் நிறைந்தது ஏன் போட்டீங்கன்னு கேள்வி. அதுதான் தவறுன்னு நான் சொன்னேன் சார். தனியா இன்வைட் பண்ணா பிரஸ் மீட் வந்து நீங்க தெரியாம பேசுங்க. ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க தவறா இருக்கீங்க, திருத்திக்கோங்க. ஒரு மீடியாவை கூப்பிட்டாலே இட் இஸ் ஃபார் பப்ளிக் எக்ஸிபிஷன். பிரஸ் கூப்பிட்டா அது பிரைவேட் எக்ஸிபிஷன் கிடையாது. இதை தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சில
டைம்ல வந்து 5 பேர் கூப்பிடுவாங்க, சில பேர் 10 பேர் கூப்பிடுவாங்க. சரிங்களா? அது செலக்டிவ்வாங்க. தப்பு. செலக்டிவ்னு கூப்பிட்டா கூட பப்ளிக் இது பாருங்க, பிரைவேட் எக்ஸிபிஷன்ன்றது வேற, பப்ளிக் எக்ஸிபிஷன் வேற. சொல்லுங்க. செலக்டிவ்னு கூப்பிடுவாங்க. நம்ம வந்து சில பேர் வந்து போவோம், சில பேர் போக மாட்டோம். அது வந்து கொஞ்சம் வைரல் ஆச்சுனா தான் நம்ம வந்து இது ஏங்க பண்ணீங்க, கூப்பிட்டீங்க, ஏங்க எங்க கூப்பிட நம்ம கேட்போம். சரிங்களா? இப்போ நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இது மாதிரி வந்து எதுவுமே பண்ணவே கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா சரி. உங்களை இது பாருங்க, மோகனியோ ஒற்றந்துறையோ தனியா ஒரு ப்ரொடியூசர் நான் படம் எடுத்துருக்க வந்து பாருங்க, உங்களோட அபிப்பிராயம் சொல்லுங்க அப்படின்றது தட் இஸ் டிஃபரெண்ட். அது வந்து உங்களை தனிப்பட்ட கருத்து கேட்கறது பிரைவேட் ஸ்கிரீனிங். ஆனா ஊர்ல இருக்க பத்திரிகையாளர் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ணி ஒரு தியேட்டர்ல வச்சு அதை போடும் போதே இருக்கிற தமிழ்ல இருக்கக்கூடிய அனைத்து ஆபாச வார்த்தைகளையும் இடம்பெறத ஒன்று போட்டாங்கன்னா அது பப்ளிக் ஸ்கிரீனிங் சார். கண்டிப்பா இதை நான் ஃபாலோ பண்ண. நெக்ஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணு இல்லை சார், தமிழ் திரைப்படம் இல்லை சார், எந்த மொழியில இந்த மாதிரி தவறு இருந்தாலும் தட்டி கேட்க வேண்டியது ஒரு பத்திரிகையாளராக நம்மளோட கடமை சார். ட்ரைலர் போடுறாங்க, பிரஸ்க்கு தான் போடுறாங்க, அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்ல வராங்க. அதுல நம்ம வந்து நம்ம கிட்ட போட்டு தவறுதல் என்ன இருக்கு, என்ன தவறா இருக்குன்றத நம்ம பத்திரிகையாளர் கேட்கணும். அதுதானே நம்ம இது. நம்ம வந்து அவரை போய் சண்டை போட்டு கண்டிப்பா சண்டை போடணும் சார். எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு உரிமை இருக்கு. உங்களுக்கும் குடும்பம், எனக்கும் குடும்பம் எல்லாம் இருக்கு சார். எது வெளிப்படையா போடணும், எது வெளிப்படையா போடக்கூடாதுன்னு அதான் நம்ம நண்பர் மோகனம் கேட்டாப்ல, அதை தான் நான் சொன்னேன். அதான் அன்சென்சார்ட் வெர்ஷன், சென்சார்ட் வெர்ஷன். பிரைவேட்டா இருக்கிறது நீங்க அன்சென்சார்ட் வெர்ஷன் பண்ணலாம். மீடியாவை கூப்பிட்டுட்டீங்க, பொது சபைக்கு மீடியாவை கூப்பிட்டுட்டாலே அது வந்து பப்ளிக் ஸ்கிரீனிங் தான். பப்ளிக் ஸ்கிரீனிங்ல வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சென்சாரோட போடுறது தான் சட்டப்படி கரெக்டு. அது வேணும்னா சிபிஎஃப்சி ஆக்ட் புக் என்கிட்ட இருக்குது, நான் கொடுக்குறேன், அதுலேயே கிளியராக போட்டுருக்கோம். இல்லைன்னா நான் எடுத்து படிக்கணும்னா நான் தேடி எடுத்து படிச்சு கொடுக்குறேன். அது பிரகாரமாக வந்து எப்பயுமே வந்து ஒரு பப்ளிக் ஸ்கிரீனிங் போனால் சர்டிஃபிகேஷன் பண்ணாமல் பண்ணவே கூடாது. ஒவ்வொன்றுத்தையும் நான் கேள்வி கேட்டிருக்கேன். என்கிட்ட ஆதாரம் இருக்கு சார். சென்சார் இல்லாமல் படம் போட்டாங்கன்னா நான் கேட்டிருக்கேன். அதனால தான் பைரியை இப்போ சொன்னேன். அதே தான் இந்த படத்துக்கும் நான் சொன்னேன். ஒவ்வொரு படத்துக்கும் நான் கேட்டிருக்கேன். நீ பார்த்தது தாங்க கேட்க, பார்க்காம எப்படி சார் நீங்க கேட்க? ஆஹா, அதுதான் நான் வந்து கேட்கறது வந்து இப்ப கூட நான் வந்து பிரஸ்ஸை கூப்பிடல. அங்க கேள்வி கேட்டதுனால உங்க மீடியா நண்பர்கள் வந்து எங்க இதை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னதுனால கேட்கிறேன். நான் பிரஸ் மீட்டை வைக்கல, நீங்களா என்ன கேட்டுதான். அன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தியானா கொடுத்துருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு. இல்லைன்னு சொல்லாதீங்க, என்கிட்ட இருக்கு. இப்பயும் என்கிட்ட ஒவ்வொன்றா மெயில் வச்சிருக்கேன். ஆக்ஷன் எல்லாம் என்ன பண்ண சார், கேள்வி கேட்கறது என்னோட கடமை சார். நான் வந்து கேள்வி ஒரு பொதுமக்களா, எனக்கு குழந்தை குட்டி இருக்குது சார், எனக்கு குடும்பம் இருக்கு, என் நண்பருங்க இருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு குடும்பம் இருக்கு, அந்த டைரக்டர் கூட குடும்பம் இருக்கு. நாளைக்கு அடுத்த ஜெனரேஷன் சேவ் பண்றது தான் கேட்கிற வழி, மற்றபடி எதுவும் கிடையாது. ஜிவி பிரகாஷ் படம் ஒன்று வந்தது, மலையாளக்காரங்க எல்லாம் வந்து நம்மள அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த நேரத்துல அந்த படம்லாம் தேவையில்லை. இல்ல இல்ல ஒரே நிமிஷம் இல்லப்பா, நீ சென்சாரே இல்லையா அந்த படத்துல? இல்ல இல்ல எது நேற்று சென்சார் வெர்ஷன் தான் போட்டாங்க, நீங்க பார்க்கல. இப்ப சென்சார் ஒரு டைரக்டாவே இருந்தது. அததாங்க இருங்க ஒரே நிமிஷம். இது இப்போ வந்து இதோட முடிஞ்சிச்சு. நீங்க வேணும்னா அடுத்ததான் நீங்க கேமரா அதுக்குன்னு கேளுங்க, நான் கண்டிப்பா அதுக்கு பைட்டு கொடுக்குறேன். ஷூரா நான் அதை பத்தி கேட்கறேன். நான் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஒற்றந்துறை, நான் ஒரு பத்திரிகையாளர். இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஒரு தமிழ் படத்தோடைய பிரஸ் மீட் வந்து இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரிவியூ தியேட்டர்ல நடந்துச்சு. ஓகே, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 18ஆம் தேதி இந்த மாதம் வந்து ஒரு அந்த படத்துடைய ட்ரெய்லர் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியல் ட்ரெய்லரை வந்து யூடியூப்பில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க தான் வந்து அதை ட்விட்டர் மூலமாக வெளியிட்டிருந்தாங்க. அவங்க ஒரு ட்வீட் போட்டு வெளியிட்டிருந்தாங்க. அதை என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா, அண்ட் ஏ ஃபிலிம் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னாங்க. சரி, என்னடா ஏ ஃபிலிம் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லர் அன்னைக்கு பார்க்கும்போதே அந்த ட்ரெய்லர்ல வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய அனைத்து ஆபாச வார்த்தைகளும் இடம்பெற்றிருந்துச்சு. அதை வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்ற ஒரு நடிகை அதை வந்து எப்படி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு தெரியல. ஃபேமிலி அப்படின்னும் போதே அடல்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்கக்கூடியதான் ஒரு ஃபேமிலி. அந்த மாதிரி இதில் போட்டிருக்காங்க. நான் உடனே அன்னைக்கு வந்து ட்வீட்லேயே வந்து சிபிஎஃப்சிக்கு, அதாவது சென்சார் போர்டுக்கும் சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அன்றைக்கி ட்வீட் ஒன்று வந்து போட்டிருந்தேன். பட் இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. பட் இன்னைக்கு ப்ரெஸ் மீட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அழைப்பு வந்த உடனே நான் ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து சென்னை கமிஷனரான சந்தீப் ராய் ரத்தோர் சாருக்கு, அவருக்கு வாட்ஸ்அப்லையும், அப்புறமா வந்து சிபிஎஃப்சி ரீஜனல் ஆஃபீஸர் இருக்கார் பாலமுரளி சார், அவருக்கும் வாட்ஸ்அப்பில் இருந்து இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே எழுதி
அனுப்பிச்சேன். அதில் வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரி இன்னைக்கு இங்கே ப்ரெஸ் மீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இன்னைக்கு இமெயிலே வந்து சேர்பர்சன் இருக்காங்களே சென்சார் போர்டுக்கு சிபிஎஃப்சிக்கு அவங்களுக்கு, அதுக்கப்புறமா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே ரீஜனல் ஆஃபீஸர் எல்லாருக்குமே வந்து நான் போட்டேன் கம்ப்ளைண்ட்டு. பட் போட்டதுக்கு அப்புறமா அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இப்படி ஒரு தவறு நடந்திருக்காது. என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. அந்த இடத்துல அதை வந்து பப்ளிக் ஸ்க்ரீனிங், அதாவது வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுட்டு ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஸ்க்ரீனில் போட்டாலே வந்து அது வந்து சர்டிஃபைடாக தான் இருக்கணும் சிபிஎஃப்சி. ஆனால் சிபிஎஃப்சி சர்டிஃபிகேஷன் இல்லாமல் இன்னைக்கு ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீனிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளவும் அந்த ஆபாச வார்த்தைகள் யூடியூப்ல என்ன இருந்துச்சோ அது ஃபுல்லாகவே இருந்துச்சு. அந்த ப்ரெஸ் மீட் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த டைரக்டர் அவங்ககிட்டே கேட்குறேன்னு, சார் இது வந்து சிபிஎஃப்சி சர்டிஃபை பண்ணாங்க, இல்லை பண்ணல அப்படின்னு. அப்புறம் எப்படிங்க இங்கே வந்து எக்ஸிபிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரே பதில் என்னன்னா, சார் இது பிரைவேட் ஸ்க்ரீனிங் அப்படின்றாங்க. பிரைவேட் ஸ்க்ரீனிங் எப்படி மீடியாவை கூப்பிட்டுட்டு ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்கன்னா அது எப்படி பிரைவேட் ஸ்க்ரீனிங் ஆகும்னு தெரியல. இதே மாதிரி தான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னால் ப்ரெஸ் ஷோன்னு ஒரு படம் போடுறாங்க. அந்த படம் வந்து பைரின்னு ஒரு படம். அந்த படத்தையும் வந்து அன்சென்சர்ட் வெர்ஷனில் வந்து அவ்வளோ ஆபாச வார்த்தைகள் நிறைஞ்சு அந்த படத்தையும் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. இது தொடர்ந்து இதே மாதிரி நடக்குது. இப்படியே தொடர்ந்து நடந்துனே இருந்துச்சுன்னா தமிழ் சினிமாவில் எந்த ஒரு மொழி படமாக இருந்தாலும் அது வந்து அடுத்த ஜென்ரேஷனை அழிக்கக்கூடியதாகவே இருக்கும். இனி வரும் காலங்களில் இயக்குநர்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். எந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணணும், எந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணக்கூடாதுன்றதை யோசிக்கணும். அதையும் மீறி யோசித்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒற்றந்துறையாகிய நான், என்னை போல சிலர் வந்து கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பாக வழக்கு தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க சொல்றீங்க கேஸ் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, குடுத்துட்டாச்சு, குடுக்குறேன், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்.